ஸோ இன்னைக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை கவர் பண்ண போகிறோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா ப்ராசஸ் ஆஃப் அக்யூரிங் ஒன் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் டு another class is called as inheritance. சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ கிளாஸ்னால் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் Object data. மெத்தட்ஸ் ஆப்ஜெக்ட். கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள் மெத்தட் அண்ட் ஆப்ஜெக்ட் தான் வந்து ஒரு கிளாஸ்ன்னு நான் சொன்னேன். இப்போ இந்த மூணுமே வந்து ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இது மூணுமே வந்து ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டி. அகைன் திரும்ப ஒரு கிளாஸ் இருக்கு. ஒரு கிளாஸுக்குள்ள நம்மளுக்கு வேரியபிள் இருக்கு, மெத்தட் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ இந்த மூணுமே வந்து ஒரு கிளாஸோடைய ப்ராப்பர்ட்டி. எந்த கிளாஸோடைய ப்ராப்பர்ட்டி? ஸோ இந்த கிளாஸோடைய ப்ராப்பர்ட்டி. இந்த மூணுமே வந்து இந்த கிளாஸோடைய ப்ராப்பர்ட்டி. இப்போ என்கிட்ட வந்து இன்னொரு கிளாஸ் இருக்கு. இது கிளாஸ் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ என்னோட இது வந்து கிளாஸ் 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் 1க்குள்ள இருக்கக்கூடிய இந்த வேரியபிளா இருக்கட்டும், இந்த மெத்தடா இருக்கட்டும், இந்த ஆப்ஜெக்டா இருக்கட்டும். ஓகே, இந்த வேரியபிளா இருக்கும், மெத்தடா இருக்கட்டும், ஆப்ஜெக்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நான் இன்னொரு கிளாஸ்ல கொண்டு போறேன் தெரியுமா? இது பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை நான் இன்னொரு கிளாஸ்க்குள்ள கொண்டு போறேன். புரியுதா? ஸோ அதுதான் Okay, sir. ப்ராசஸ் ஆஃப் அக்யூரிங் ஒன் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் டு another class is called as inheritance. ஓகே, கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன சொல்லுவோம்? வேரியபிள், மெத்தட் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு 2 விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பேரண்ட் கிளாஸ்னா என்னது, சைல்டு கிளாஸ் அப்படின்னா என்னது? ஸோ பேரண்ட் கிளாஸ் அப்படின்னா எந்த ஒரு கிளாஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்குதோ அது வந்து பேரண்ட் கிளாஸ். சைல்டு கிளாஸ் அப்படின்னா எந்த ஒரு கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸை வாங்குதோ அதுதான் வந்து சைல்டு கிளாஸ். ஸோ இந்த சினாரியோவில் கிளாஸ் 1 தான் வந்து தன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை கிளாஸ் 2க்கு கொடுக்குது. அப்போ கிளாஸ் 1 தான் வந்து இங்கே யார் அப்படின்னா பேரண்ட். அப்போ கிளாஸ் 2 தான் யார் அப்படின்னா சைல்டு. So the one which gives is called as parent class. The one which takes is called as one which takes or receives is called as child class. Next, same package different class, different package different class. அதாவது இப்போ ஒரு பேக்கேஜ் இருக்கு. இது வந்து ஒரு பேக்கேஜ். ஒரு பேக்கேஜ் இருக்கு. அந்த பேக்கேஜுக்குள்ள 2 கிளாஸ் இருக்கு. கிளாஸ் A, கிளாஸ் B. இப்போ கிளாஸ் Aல வந்து நம்மளுக்கு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மெத்தடை நான் என்ன பண்ண போறேன்? கிளாஸ் பிக்குள்ள கொண்டு வர போறேன். அதுதான் இப்போ நம்ம எப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னது? சேம் பேக்கேஜ், ஒரே பேக்கேஜ் பட் டிஃப்ரெண்ட் கிளாஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எப்படி நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அச்சீவ் பண்றது? ஐ மீன் இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை இன்னொரு கிளாஸுக்கு கொண்டு போறது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சினாரியோ பார்த்துக்கோங்க. சேம் பேக்கேஜ், ஒரே பேக்கேஜுக்குள்ள டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்கு. இப்போ நம்ம எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? சிம்பிள்.
ஸோ இப்போ என்கிட்ட இன்னரிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இருக்குது. இந்த பேக்கேஜ்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன், 2 கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் பேர் வந்து நான் என்ன சொல்கிறேன், பேரண்ட்டுன்னு வச்சுக்கிறேன். இந்த கிளாஸ் பேர் வந்து பேரண்ட். சேம் வே நான் இந்த சேம் பேக்கேஜ்குள்ளேயே நான் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இந்த கிளாஸோட நேம் வந்து சைல்டுன்னு நான் கொடுக்குறேன். இப்போ என்கிட்ட வந்து 2 கிளாஸ் இருக்குது. ஓகேவா, இந்த பேரண்ட் கிளாஸ் நான் என்ன பண்ணுறேன், சும்மா ஒரு 3 மெத்தட் நான் எழுதுறேன். M1 அப்படின்ற ஒரு மெத்தடும், அதே மாதிரி M2ன்ற இன்னொரு மெத்தட் நான் எழுதுறேன். 2 மெத்தட் எழுதுறேன் நான். ஓகே, 2 மெத்தட் நான் எழுதியிருக்கேன். ஒரு 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் தரேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 2 மெத்தடையும் நான் இந்த கிளாஸ்க்குள்ளே நான் கொண்டு வர போகிறேன். அந்த 2 மெத்தடையும் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த கிளாஸ்க்குள்ளே கொண்டு வர போகிறேன். ஓகே, எப்படி கொண்டு வரேன் அப்படின்றத பாருங்க. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த சைல்டுன்ற கிளாஸ்க்குள்ள ஒரு மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு இந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோமா நம்ம? Sir. Yes, sir. ஓகே, அதாவது ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்னொரு கிளாஸ்க்குள்ளே வந்து கால் பண்ணியிருக்கேன் நான். ஓகேவா, இந்த மாதிரி எப்போ உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா, சேம் பேக்கேஜில் இருக்கிற வரைக்கும் உங்களால் இந்த டைப் ஆஃப் எக்ஸிக்யூஷனாக பண்ண முடியும். ஓகே, சப்போஸ் உங்கள் கிளாஸ் வந்து சேம் பேக்கேஜ்குள்ளே இருக்குது அப்படின்னா, அந்த சினாரியோவில் உங்களால் இதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, சரி, இப்போ சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் வச்சு இதை கால் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா? கால் பண்ண முடியாது. வை? ஏன் கால் பண்ண முடியாது? பிகாஸ் இந்த 2 மெத்தடுமே வந்து பேரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இன்னொரு கிளாஸில் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். பட் எப்படி தான் கால் பண்ணணும், நீங்கள் பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் கால் பண்ண முடியும். சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி உங்களால் பேரண்ட் கிளாஸ் மெத்தடை கால் பண்ண முடியாது. ஓகே, இந்த சினாரியோவில் சொல்கிறேன், இந்த சினாரியோவில் கால் பண்ண முடியாது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? Yes, sir. Okay. ஓகே, Yes, sir. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் டிஃப்ரெண்ட் கிளாஸ். அதாவது இது என்ன சினாரியோ அப்படின்னா, செப்பரேட் பேக்கேஜ். இது ஒரு பேக்கேஜ், இது ஒரு பேக்கேஜ். ஓகேவா, இந்த பேக்கேஜ் வந்து பேக்கேஜ் ஏன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பேக்கேஜ் பின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ள ஒரு கிளாஸ் இருக்கும், இதுக்குள்ள இருக்கும் கிளாஸ் ஏன்னு ஒரு கிளாஸு, இப்போ இதுக்குள்ள இன்னொரு கிளாஸ் இருக்கும், கிளாஸ் பின்னு ஒரு கிளாஸ். இப்போ இந்த பர்டிகுலர் கிளாஸுக்குள்ள இருக்கக்கூடிய மெத்தட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கிளாஸ்க்குள்ள கொண்டு வரப்போம். இது எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தது 2 கிளாஸு, அது ரெண்டுமே சேம் பேக்கேஜ்குள்ளே இருந்தது. இப்போ பார்க்க போகிறது எப்படி இருக்குது, கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் பேக்கேஜ், டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் டிஃப்ரெண்ட் கிளாஸ். ஓகேவா, ஸோ நான் இதுலேருந்து ஒரு கிளாஸ் delete பண்ணிடலாம். மேபி ஐ வில் delete this child. இப்போதைக்கு வேணாம். ஸோ இங்கே வந்து
ஓகே. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது ஒரு பேக்கேஜ். அதுக்குள்ள என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்கு பேரண்ட் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஜாவா லாஜிக்ஸ் அப்படின்றது ஒரு பேக்கேஜ். அதுக்குள்ள என்கிட்ட ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ற இன்னொரு கிளாஸ் இருக்கு. ஓகே. ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் இருக்கு, டிஃப்ரெண்ட் கிளாஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த சினாரியோவில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஆக்சஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ண முடியுதா அப்படின்றத ட்ரை பண்ணுவோம். என்ன நடக்குது பாருங்க. இப்போ ஒரு எரர் அடிக்குது. என்ன எரர் பார்க்கலாம். பேரண்ட் cannot be resolved to a type. அர்த்தம் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் இருக்கிறதுனால இப்போ இந்த ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் கிளாஸுக்கு இந்த பேரண்ட் அப்படின்னா யாருன்னு தெரியல. ஓகே. இந்த பேரண்ட் அப்படின்னா யாருன்னு தெரியல. அதுக்கு அது என்ன சொல்யூஷன் கேட்குது அப்படின்னா, இப்போ நீ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கப்பா. ஓகே. ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ற கிளாஸில் பேரண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்க. பட் பேரண்ட் அப்படின்ற பர்டிகுலர் கிளாஸை ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் ஒரே ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கிறதுனால இப்போ ஜாவா செஷன் அப்படின்றது ஒரு ப்ராஜெக்ட். சின்ஸ் இந்த ரெண்டு கிளாஸும் ஒரே ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கிறதுனால அது என்ன கேட்குது, வேணும்னா இம்போர்ட் பண்ணிக்கோங்க, பேரண்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்குது. ஓகே. ஸோ இப்போ நான் பேரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ற கிளாஸ்க்குள்ள நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். இம்போர்ட்னு கொடுத்துட்டா இங்கே பாருங்க இம்போர்ட் ஆயிருக்கா நம்மளுக்கு. இம்போர்ட் இன்ஹெரிட்டன்ஸ் பேக்கேஜில் இருந்து பேரண்ட் அப்படின்ற கிளாஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இம்போர்ட் பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் இப்போ பேரண்டோட கிளாஸ் பேரண்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம இந்த ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ற கிளாஸ்க்குள்ள இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இம்போர்ட் பண்ணதுனால என்னால் என்ன பண்ண முடியும், இப்போ அந்த ரெண்டு மெத்தடையும் வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ஓகே. இப்போ அந்த ரெண்டு மெத்தடையும் என்னால் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோமா அழகா. ஓகே. நான் இங்கே பப்ளிக்னு கொடுத்தேன். ஜஸ்ட் இது மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க. நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் பப்ளிக்காக கொடுத்தேன் அப்படின்ட்டு. ஓகே. சரி. இப்போ ப்ரோக்ராம்ஸ்ன்ற கிளாஸ் வச்சு ஆப்ஜெக்டில் வந்து இதை நம்மளால் கால் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். சி கால் பண்ண முடியல, எரர் அடிக்குது. வை அப்படின்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், நீங்கள் ஒரு கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி மட்டும்தான் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், கால் பண்ண முடியும்னு சொன்னேன். ஈவன் தான் நீங்கள் வேறு கிளாஸில் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும். ஓகேவா கைஸ், இது புரியுதா? சார். ஓகே. சரி. இப்போ நான் ஏன் வந்து இந்த பேரண்ட் கிளாஸில் மெத்தடில் வந்து ஒரு கீவேர்டு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. பப்ளிக் அப்படின்ற ஒரு கீவேர்டை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அது ஏன் ஆட் பண்ணேன், எதனால அதை நான் ஆட் பண்ணேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பர்டிகுலர் செஷனில். நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது கைஸ். ஓகே. ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. சரியா. இப்போ பப்ளிக்லேருந்து நான் ஆரம்பிப்போம். இப்போ இப்போ என்கிட்ட வந்து ஒரு மெத்தட் இருக்கு. என்கிட்ட வந்து ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடோட ஆக்சஸ் நான் பப்ளிக்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு உள்ள எந்த பேக்கேஜில் வேணாலும் இருக்கட்டும். ஓகே. எந்த பேக்கேஜில் வேணாலும் இருக்கட்டும், என்னால் வந்து அந்த பர்டிகுலர் மெத்தடை என்னால் இன்னொரு கிளாஸில் ஆக்சஸ் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா பப்ளிக்காக நான் கொடுக்கும்போது. இப்போ நான் இதுவே நான் பப்ளிக்காக கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எரர் அடிக்கும் பாருங்களேன். இப்போ நான் பப்ளிக்காக ரிமூவ் பண்ண உடனே இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே ரெண்டு இடத்துல எரர் அடிக்கும் பாருங்க. எரர் அடிக்குதா? M1ல மட்டும் இப்போ எரர் அடிக்குது பாருங்க. பட் M2ல எரர் அடிக்கல. ஏன் அப்படின்னா M1ல நான் பப்ளிக்ன்ற கீவேர்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். M2ல மட்டும்தான் நான் பப்ளிக்ன்ற கீவேர்டு நான் வச்சிருக்கேன்.
அப்போ இந்த பர்டிகுலர் மெத்தடை மட்டும் என்ன பண்ண முடியும், என்னால் என்டையர் ப்ராஜெக்ட்குள்ளே ஹேண்டில் பண்ண முடியும். பட் இந்த மெத்தடை வந்து என்னால் வந்து அந்த மாதிரி வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு என்ன அடிக்குது, M1 அப்படின்ற பர்டிகுலர் மெத்தடில் எரர் அடிக்குது. when we try to call that method in a different class, since we have not implemented any public access keyword, we are getting error, compile time error. புரியுதா? Yes, sir. ஓகே, சரி. அடுத்தது பாருங்க. அடுத்தது நீங்க டிஃபால்ட் அப்படின்ற கீவேர்டை பத்தி பார்க்கணும். டிஃபால்ட் அப்படின்னா என்னது? சிம்பிள். when there is no access specified, then that is a default access. ஓகேவா? இப்போ மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் இருக்கு கைஸ். ஓகே, ஒன்று வந்து பப்ளிக்கு, இன்னொன்று வந்து ப்ரொடக்டடு, இன்னொன்று வந்து ப்ரைவேட். இந்த 3 இருக்கு, 3 கீவேர்டு இருக்கு. இந்த 3 கீவேர்டுமே நான் ஒரு மெத்தட் லெவலில் நான் ஆட் பண்ணல அப்படின்னா அந்த மெத்தடுக்கு ஜாவா பை டிஃபால்ட்டாக ஒரு ஆக்சஸை வந்து கொடுத்துரும். அந்த ஆக்சஸை தான் நம்ம டிஃபால்ட்டுன்னு சொல்கிறோம். புரியுதா? நம்ம டிஃபால்ட்டுன்னு ஒரு கீவேர்டு இப்படி ஆட் பண்ண மாட்டோம். டிஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு நம்ம இப்படி ஆட் பண்ண மாட்டோம். ஓகே, பட் நான் இங்கே எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இந்த M1 அப்படின்ற மெத்தடுக்கு இப்போ என்ன ஆக்சஸ் இருக்குது அப்படின்னா டிஃபால்ட் ஆக்சஸ். புரியுதா? டிஃபால்ட் ஆக்சஸ் புரியுதா? Yes, sir. ஸோ டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னா நீங்கள் பப்ளிக்கோ ப்ரொடக்டடோ ப்ரைவேட்டோ ஒரு மெத்தடில் வந்து நீங்கள் ஆக்சஸை வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னா இந்த மெத்தடுக்கு டிஃபால்ட்டாக ஜாவா ஒரு ஆக்சஸை கொடுக்கும். அதுதான் டிஃபால்ட் ஆக்சஸ். ஓகே, டிஃபால்ட்டு நம்ம எழுத மாட்டோம். சரியா? டிஃபால்ட் ஆக்சஸ் வந்துச்சுன்னா என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னா we can able to access the method only within the package. அந்த பர்டிகுலர் பேக்கேஜுக்குள்ளே மட்டும்தான் அந்த மெத்தடை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அவுட் ஆஃப் த பேக்கேஜ் வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இங்கே M1ன்ற மெத்தடில் எரர் அடிக்குது, M2ன்ற மெத்தடில் நம்மளுக்கு எரர் அடிக்கல. பிகாஸ் M2ன்ற மெத்தட் இட் இஸ் அ பப்ளிக் ஆக்சஸ். பப்ளிக் ஆக்சஸ் அப்படின்னு என்ன சொன்னேன், என்டையர் ப்ராஜெக்ட்குள்ளே எங்கே வேணாலும் கால் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இங்கே M2 எரர் அடிக்கல. M1 அப்படின்றது வந்து இப்போ டிஃபால்ட் ஆக்சஸில் இருக்குது. டிஃபால்ட் ஆக்சஸ்னால் என்ன சொன்னேன், ஒன்லி வித்தின் த பேக்கேஜ். இப்போ பேரண்ட்ன்ற கிளாஸ் நம்மளுக்கு எந்த பேக்கேஜில் இருக்குது, இன்னரிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ்குள்ளே இருக்குது. அப்போ இன்னரிட்டன்ஸ் அப்படின்ற பேக்கேஜ்குள்ளே மட்டும்தான் என்னால் இந்த மெத்தடை கால் பண்ண முடியும். ஓகே, இப்போ இன்னரிட்டன்ஸ் அப்படின்ற பேக்கேஜ்குள்ளே நான் இப்போ இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளாஸுக்குள்ளே மட்டும்தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அவுட் ஆஃப் த பேக்கேஜில் வந்து என்னால் என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. புரியுதா? இந்த மாதிரி இப்போ இது ஒரு பேக்கேஜ், இது ஒரு பேக்கேஜ். ஓகே, இது வந்து பேக்கேஜ் ஏன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பேக்கேஜ் ஏ, இது வந்து பேக்கேஜ் பி. பேக்கேஜ் ஏ, பேக்கேஜ் பி. இப்போ இந்த பேக்கேஜ்க்குள்ள கிளாஸ் இருக்குது, கிளாஸ் ஏ அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி கிளாஸ் பி, அதே மாதிரி கிளாஸ் சி, 3 கிளாஸ் இருக்குது. ஓகே, இப்போது கிளாஸ் ஏல வந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மெத்தட் இருக்குது. கிளாஸ் ஏல வந்து என்கிட்ட வந்து ஒரு மெத்தட் இருக்குது, மெத்தட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ இந்த மெத்தடோட ஆக்சஸ் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்குது. ஓகே, இந்த மெத்தடோட ஆக்சஸ் என்னவா இருக்குது, டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ இந்த சினாரியோ என்ன பண்ண முடியும், என்னால் இந்த மெத்தட் ஒன்றை கிளாஸ் பிலையும் என்னால் கால் பண்ண முடியும், கிளாஸ் சிலையும் என்னால் கால் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா டிஃபால்ட் ஆக்சஸ் அப்படின்னா வித்தின் த பேக்கேஜ், அந்த பர்டிகுலர் பேக்கேஜுக்குள்ளே நம்ம எங்கே வேணாலும் கால் பண்ணிக்கலாம். பட் இதுவே வந்து இப்போ கிளாஸ் பியில் என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே, இந்த மெத்தடை என்னால் இந்த கிளாஸில் கால் பண்ண முடியாது. புரியுதா? இப்போ இது வந்து ப்ரோக்ராம்ஸ்ன்றது கம்ப்ளீட் இட் இஸ் டிஃப்ரெண்ட் பேக்கேஜ். ஜாவா லாஜிக்ஸ் அப்படின்ற பேக்கேஜ்குள்ளே இருக்குது. அதனால தான் இப்போ M1ல நம்மளால் என்ன பண்ண முடியல, ஆக்சஸ் பண்ண முடியல. கிளியரா? Yes, sir. Yes, sir. அடுத்தது
ப்ரொடெக்டட் அப்படின்ற ஒரு கீவேர்ட் இருக்கு கைஸ். ப்ரொடெக்டட் அப்படின்ற ஒரு கீவேர்ட். ஓகே. ஸோ ப்ரொடெக்டட் அப்படின்ற கீவேர்டும் நம்மளுக்கு என்ன லெவல் ஆஃப் ஆக்சஸை கொடுக்கும் அப்படின்னா வித்தின் த சேம் பேக்கேஜ். சேம் பேக்கேஜ்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ப்ரொடெக்டட் ப்ரொடெக்டட் அப்படின்றது அகெயின் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். If we declare protected in a method level, then we can able to call that method only within the package, not outside of a package. Okay, புரியுதா? சேம் டிஃபால்ட் ஆக்சஸ் நான் என்ன சொன்னேன்னா அதே லெவல் ஆஃப் ஆக்சஸ் தான் ப்ரொடெக்ட் எடுக்கும். ஓகே. ஓகே சார். சார் பட் டிஃபால்ட்டுக்கும் ப்ரொடெக்டட்க்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? எந்த சேம் டிஃப்ரென்ஸுமே பேக்கேஜ். இல்லை. இப்போ நான் ப்ரொடெக்டர்னு கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட்டாக இது ஒரு ஆக்சஸ் எடுக்குது இல்லையா? சார். ஓகே. பை டிஃபால்ட்டாக சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே பாருங்களேன். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ பர்சன் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு இவருக்கு வந்து ஒரு எப்பவுமே ப்ரொடக்ஷன் இருக்காங்க, ஒரு பாடி கார்டு வந்து எப்பவுமே ப்ரொடக்ஷன் இருக்காங்க. ஓகே. இப்போ அசியூம் தட் திஸ் இஸ் ப்ரொடெக்டட் கீவேர்ட். இப்போ இந்த பர்சனை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இவர் வந்து ப்ரொடெக்டட் அப்படின்ற ஒரு பாடி கார்டோட இருக்காரு. கரெக்டா? இப்போ இந்த பாடி கார்டு வந்து இல்லைன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பாடி கார்டு வந்து இல்லை. அப்போ இவருக்கு ஏதாவது பிரச்சனை, யார் வந்து இவரை ப்ரொடெக்ட் பண்ணணும்? இவரே தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அவரை. கரெக்டா? எஸ் சார். அதே தான். நான் ப்ரொடெக்டட்னு கொடுக்காம நான் இப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா ஜாவா வந்து இதுக்குன்னு ஒரு ஆக்சஸை கொடுத்துரும். அதுதான் டிஃபால்ட் ஆக்சஸ். ஓகே. அந்த டிஃபால்ட் ஆக்சஸ் வந்து பேக்கேஜ் லெவலில் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே சார். ஓகே. சரி, அடுத்தது பாருங்க. ப்ரைவேட் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்கு. ஸோ ப்ரைவேட் அப்படின்ற கீவேர்டு வந்து என்ன பண்ண முடியும், நான் எப்போ ஒரு மெத்தட் லெவலில் இன்ஸ்லைஸ் பண்ணுறோம் என்னால் ஒன்லி வித்தின் த கிளாஸ் தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஒன்லி வித்தின் த கிளாஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மக்கிட்ட 2 கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது கிளாஸ் ஏ, இது கிளாஸ் பின்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து என்கிட்ட வந்து ஒரு மெத்தட் இருக்கு, மெத்தட் 1ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் மெத்தடோட ஆக்சஸை நான் ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா என்னால் என்ன பண்ண முடியாது, இந்த பர்டிகுலர் மெத்தடை இன்னொரு கிளாஸில் கால் பண்ணவே முடியாது. ஒன்லி அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் நான் கால் பண்ண முடியும். அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் என்னால் கால் பண்ண முடியாது. ஓகே. இப்போ பாருங்க. ஸோ இப்போது நம்ம இதை பப்ளிக்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்மளால் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியாது அதை. கரெக்டாக? இப்போ பாருங்க, இப்போ நான் இதை ப்ரைவேட்டுன்னு கொடுத்த உடனே M2 ரைட் சைடில் M2 எரர் அடிக்கும் பாருங்க. எரர் அடிக்குதா? ஏன் அப்படின்னா இப்போ இந்த M2ன்ற மெத்தட் பேரண்ட்ன்ற கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். எந்த ரீசனாலையும் இது வெளியில் எங்கேயும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ஒரு மெத்தடை நீங்கள் ப்ரைவேட்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் தட் மெத்தட் ஒன்லி வித்தின் த கிளாஸ், நாட் அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ். கிளியரா? எஸ் சார். ஓகே. ஸோ இது 2 எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இதுவும் பார்த்துட்டோம். ஆக்சஸ் ஸ்பெசிஃபைஸ்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். சரியா? இப்போதான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை பார்க்க போகிறோம். இப்போதான் வந்து என்ன பார்க்க போகிறோம், இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் டிஃப்ரெண்ட் கிளாஸ் இருந்தால் எப்படி நம்ம மெத்தட்ஸை கால் பண்ணுறது, சேம் பேக்கேஜ் டிஃப்ரெண்ட் கிளாஸ் இருந்தால் எப்படி மெத்தட்ஸை கால் பண்ணுறது அப்படின்றத தான் பார்த்தோம். எதனால் இதை பார்த்தோம், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக பார்த்தோம் ஆக்சஸ் ஸ்பெசிஃபைஸை. ஓகே. இப்போ தான் வந்து நம்ம ஆக்சுவலாக என்ன பார்க்க போகிறோம், இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இன்ஹெரிட் பண்ணுறது, ஹவு டு இன்ஹெரிட். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நான் என்ன சொன்னேன், ஒரு கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸை இன்னொரு கிளாஸ்க்குள்ளே கொண்டு போகிறது தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா யூஸிங் எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட். எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்குது. இந்த கீவேர்டு மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் இன்ஹெரிட்டன்ஸை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் வந்து ஒரு 4 டைப்ஸ் இருக்குது.
ஸோ ஒன்று வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், இன்னொன்று வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அண்டு ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஸோ மொத்தம் வந்து ஒரு 4 டைப்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸை பார்ப்போம். ஓகே, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னது? தேர் ஷுட் பி ஒன் பேரண்ட் கிளாஸ் அண்டு ஒன்று சைல்டு கிளாஸ். தேர் ஷுட் பி ஒன் பேரண்ட் கிளாஸ், ஒன் சைல்டு கிளாஸ். ஓகேவா? ஸோ இப்போ வித்தின் த சேம் பேக்கேஜ் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பேரண்ட்ன்ற ஒரு கிளாஸையும் சைல்டுன்ற ஒரு கிளாஸையும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சேம் பேக்கேஜ்குள்ளே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த பேரண்ட்ன்ற கிளாஸில் நான் 2 மெத்தட் எழுதுறேன். அகெயின் M1 அகெயின் void M2ன்ற ஒரு மெத்தட். ஸோ இது ரெண்டுத்துலேயும் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்ஹெரிட் பண்ண போகிறோம். ஓகே, யூசிங் extends அப்படின்ற ஒரு கீவேர்ட். யூசிங் திஸ் கீவேர்ட் we are going to do inheritance. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ்டென்ஸ் கீவேர்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். சப்போஸ் உங்ககிட்ட ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கு, ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கு. 2 கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த பேரண்ட்டு நான் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த சைல்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு 2 கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த சைல்டு கிளாஸ்ல வேணும் அப்படின்னா, யூ நீட் டு யூஸ் எ கீவேர்ட் கால்ட் எக்ஸ்டென்ஸ். கிளாஸ் லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ சைல்டு எக்ஸ்டென்ஸ் பேரண்ட், அதாவது எந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த கிளாஸை எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டு கொடுத்துட்டு அந்த கிளாஸோட நேமை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஃபரன்ஸ் மட்டும் பாருங்களேன். I can able to call these methods with the child class object itself, so I can able to call that method. Okay, இப்போ பாருங்க, இப்போ c டாட் m1 அப்படின்னா எனக்கு வரணும், வந்துடுச்சா? இப்போ c டாட் m2 அப்படின்னா எனக்கு வரணும், வந்துடுச்சா? ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம சேம் பேக்கேஜ் டிஃப்ரெண்ட் கிளாஸ் டைப் ஆஃப் எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்மளால பேரண்ட் கிளாஸ் மெத்தடை கால் பண்ண முடியல. பட் இந்த சினாரியோவில் சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியுது? பேரண்ட் கிளாஸோட மெத்தடை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. டிஃபரன்ஸ் புரியுதா? எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எஸ் சார். ஓகே, சரி. இப்போ ஏன் வந்து என்னால் வந்து பேரண்ட் கிளாஸ் மெத்தடை எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணுறப்போ என்னால் சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ண முடியுது, ஆனால் இதுக்கு முன்னாடி நம்மளால் அப்படி பண்ண முடியல தானே? ஏன் அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து நம்மளோட பேரண்ட் கிளாஸு. இப்போ இது வந்து நம்மளோட சைல்டு கிளாஸு. இப்போ இதுக்குள்ள 2 மெத்தட் இருக்கு. M1 அப்படின்ற ஒரு மெத்தடும் அதே மாதிரி M2 அப்படின்ற ஒரு மெத்தட், 2 மெத்தட் இருக்கு. இப்போ என்ன தெரியுமா ஆகுது, நான் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு லிங்க் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் யூசிங் எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு. எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி 2 கிளாஸுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கனெக்ஷன் வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன் நான். ஓகேவா? இப்போ நான் எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு கொடுத்தோன்னே என்ன தெரியுமா ஆகும், இந்த பேரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, இது எல்லாமே பேக் எண்டில் எனக்கு சைல்டு கிளாஸ்க்குள்ளே வந்துடும். இது எல்லாமே பேக் எண்டில் என்ன நடக்கும், எனக்கு சைல்டு கிளாஸில் வந்துடும். அப்போ சைல்டு கிளாஸ்லேயும் ஒரு M1, சைல்டு கிளாஸ்லேயும் ஒரு M2 இருக்கும். அதனால தான் என்னால் சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணியே, அதனால தான் என்ன இது நடக்குது, எனக்கு சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியே இந்த M1 and M2 மெத்தடை என்னால் வந்து என்ன பண்ண முடியுது, கால் பண்ண முடியாது. புரியுதா?
Yes, sir. இன்விசிபிளா வந்துரும். இப்போ இந்த M1 அந்த M2ன்ற மெத்தடு நம்மளுக்கு சைல்டு கிளாஸ்லயும் இருக்கு இப்போ. அதனால தான் அந்த பர்ட்டிகுலர் கிளாஸ்ல நம்மளால என்ன பண்ண முடியுது? இந்த மெத்தட கால் பண்ண முடியுது. அந்த சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட்ட யூஸ் பண்ணி. பட் எக்ஸ்டென்ஸ் கீவர்ட் யூஸ் பண்ணாதப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, பேரண்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் நம்ம இந்த கிளாஸ்ல கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணி பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் இந்த 2 மெத்தட கால் பண்ணோம். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இன்னொரு கிளாஸ்ல போய் ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். பட் இந்த சினாரியோல பேரண்ட் கிளாஸ்ல இருக்க மெத்தடு எக்ஸ்டென்ஸ் கீவர்ட் யூஸ் பண்ணாதனால, இந்த அப்படியே வந்து நம்மளுக்கு சைல்டு கிளாஸ்ல வந்துருச்சு. அதனால தான் சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்மளால அந்த மெத்தட கால் பண்ண முடியுது. புரியுதா? Yes, sir. Okay. இப்போ நான் ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இங்க அச்சீவ் பண்ணியிருக்கேன். அந்த இன்ஹெரிட்டன்ஸ் சினாரியோல ஒரு கிளாஸ் பேரண்ட் கிளாஸாவும், இன்னொரு கிளாஸ் சைல்டு கிளாஸாவும் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம எந்த டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸை அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் பாருங்க, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னேன். அண்ட் ஒன் மோர் திங். எந்த ஒரு கிளாஸ் தன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்குதோ அதுதான் வந்து நம்ம பேரண்ட்னு சொல்றோம். எந்த ஒரு கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸை வாங்குதோ அதுதான் வந்து நம்ம சைல்டுன்னு சொல்றோம். ஓகே, ஸோ அப்போ இந்த கிளாஸ் தான் வந்து தன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்துச்சு. அப்போ இதுதான் வந்து பேரண்ட்டு. ஸோ இந்த கிளாஸ் தான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸை ரிசீவ் பண்ணிச்சு இல்லையா, வாங்கிச்சு இல்லையா. ஸோ அப்போ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சைல்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதனால தான் இதை நான் பேரண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால தான் இதை வந்து நான் சைல்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரியா? நெக்ஸ்ட், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னது? மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா தேர் வில் பி 3 கிளாஸஸ். ஒரு கிளாஸ் வந்து நம்மளுக்கு ஆன்செஸ்டர் கிளாஸாக இருக்கும், இன்னொரு கிளாஸ் வந்து நம்மளுக்கு பேரண்ட் கிளாஸாக இருக்கும், இன்னொரு கிளாஸ் வந்து நம்மளுக்கு சைல்டு கிளாஸாக இருக்கும். ஸோ அப்போ மொத்தம் நம்மளுக்கு எத்தனை கிளாஸ் இங்கே இருக்கணும்? 3 கிளாஸ் இருக்கும். ஓகே, ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பேரண்ட் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சைல்டு இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு சைல்டு இருக்காங்க. இப்போ இந்த சைல்டுக்கு இன்னொரு சைல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சைல்டுக்கு இவங்க யாரு? Then Parent plus. கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ விச் மீன்ஸ் முன்னோ இப்போ சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா ஆன்செஸ்டர். ஓகே, ஆன்செஸ்டர். இப்போ இந்த சைல்டுக்கு இவங்க யாரு? Parent. பேரண்ட். ஓகே, பேரண்ட். புரியுதா? ஸோ ஆன்செஸ்டர், பேரண்ட், சைல்டு. ஓகேவா? இப்போ ஒரே நிமிஷம் கைஸ், ஐ வில் ஜஸ்ட் ரிமூவ் ஆல் தீஸ் திங்ஸ். ancestor, parent and child. ஓகே, இங்க பாருங்க. இப்போ ஆன்செஸ்டர் கிட்ட சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகே, ஆன்செஸ்டர் கிட்ட சம் என்ன இருக்கு? ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஆன்செஸ்டர் கிட்ட சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸை இந்த பேரண்டால யூஸ் பண்ண முடியுமா முடியாதா? முடியும் தானே? இப்போ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன்செஸ்டர் கிட்ட இருந்தது. ஆன்செஸ்டர் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? பேரண்ட் கிட்ட கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேரண்ட் கிட்டயும் இருக்கு. ஓகே, இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆன்செஸ்டரோட ப்ராப்பர்ட்டிஸ்
நம்மளுக்கு பேரண்ட் கிட்டே இருக்கு. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸை சைல்டு யூஸ் பண்ண முடியும் தானே? Yes, sir. எஸ் சார். ஓகே. அப்போ இப்போ ஆன்செஸ்டர் அப்படின்றது ஒரு கிளாஸ். அதில் வந்து M1 அப்படின்ற மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை நம்ம பேரண்ட்டுக்குள்ளே கொண்டு வரோம். இப்போ பேரண்ட்டுக்குள்ளேயும் M1 அப்படின்ற மெத்தட் இருக்கு. இப்போ இந்த மெத்தடை சைல்டு என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும். கரெக்டா? அதாவது வந்து சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா, தாதாக்கு வந்து ஒரு சொத்து இருக்கு, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை இந்த ஆன்செஸ்டரோட சைல்டு யாரு? இவங்க தானே, பேரண்ட் தானே. ஸோ இவங்களால யூஸ் பண்ண முடியும். ஓகே. தாத்தாவோட ஐ மீன் ஆன்செஸ்டரோட ப்ராப்பர்ட்டி வந்து M1. ஸோ M1-ஐ பேரண்டால யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ பேரண்ட் என்ன பண்ணுறாங்க, M2ன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க தனியாக ஒரு ப்ராப்பர்ட்டிஸை earn பண்ணுறாங்க. ஓகே. அப்போ சைல்டால் என்ன பண்ண முடியும்? M1-யும் யூஸ் பண்ண முடியும், M2-யும் யூஸ் பண்ண முடியும். ஆமாம் தானே? Yes, எஸ் sir. சார். ஓகே. ஸோ இதுதான் கான்செப்ட். இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்செஸ்டர் அப்படின்ற ஒரு கிளாஸ் வேணும், பேரண்ட்ன்ற கிளாஸ் வேணும், சைல்டுன்ற கிளாஸ் வேணும். ஸோ ஐ வில் ஜஸ்ட் கிரியேட் ஒன் மோர் கிளாஸ் ஹியர். கிளாஸ் நேம் வந்து ancestor. ஓகே. ancestor இங்கே வச்சிடுறேன். இப்போ M2ன்ற மெத்தடை நான் ancestorக்குள்ளே கொண்டு போயிடுறேன். ஒவ்வொரு மெத்தட் வச்சுக்கலாம் ஒவ்வொரு கிளாஸ்லையும். ஓகே. மேபி நான் இதை கீழே கொண்டு போயிடுறேன், ancestor மேலே. ஓகே. இங்கே பாருங்க, ஆன்செஸ்டரோட ancestor அப்படின்ற கிளாஸ் நம்ம என்ன பண்ணுறோம், பேரண்ட் அப்படின்ற கிளாஸில் எக்ஸ்டென்ஸ் பண்ணிடுறோம். பேரண்ட் அப்படின்ற கிளாஸில் எக்ஸ்டென்ஸ் பண்ணிடுறோம். ஓகே. இப்போ ஆன்செஸ்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு என்ன நடக்குது, பேரண்ட் கிளாஸ்க்குள்ளேயும் வந்துடுது. ஓகேவா? இப்போ வந்து சைல்டுக்கு வந்து ஆன்செஸ்டரோட ப்ராப்பர்ட்டிஸும் வேணும், பேரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸும் வேணும். நல்லா லிசன் பண்ணுங்க, நல்லா லிசன் பண்ணுங்க. இந்த இடத்துல ஆன்செஸ்டர் அப்படின்றது வந்து ஒரு கிளாஸு. ஸோ இந்த கிளாஸில் வந்து M1 அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. M1 அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. அதே மாதிரி பேரண்ட் அப்படின்றது ஒரு கிளாஸு. இதுக்குள்ள M2 அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ நான் இது ரெண்டுத்துக்குமே வந்து எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ பேரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ சாரி ஆன்செஸ்டர் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ எனக்கு பேரண்ட்டுக்குள்ளேயும் வந்துருச்சு. கரெக்டாக? M1 அப்படின்றது வந்து இப்போ எனக்கு எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, பேக்எண்டில் பேரண்ட் கிளாஸ்க்குள்ளேயும் வந்துடுச்சு. இப்போ பேரண்ட் கிளாஸ்க்குள்ளே என்கிட்ட என்ன இருக்குது, ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து M1 விச் இஸ் ஃப்ரம் ஆன்செஸ்டர் கிளாஸ், இன்னொன்று வந்து M2 விச் இஸ் ஃப்ரம் த பேரண்ட் கிளாஸ். ஓகே. இப்போ எனக்கு சைல்டு கிளாஸில் வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு M1-ம் வேணும், M2-வும் வேணும். அப்போது என்னால் என்ன பண்ண முடியும், இங்கே நான் பேரண்ட் கிளாஸை மட்டும் எக்ஸ்டென்ஸ் பண்ணாலே போதும், எனக்கு சைல்டு கிளாஸில் M1-ம் வந்துடும், M2-வும் வந்துடும். கரெக்டாக? Yes, sir. அதுதான் பண்ண போகிறோம் இப்போ. ஓகே. நான் சொன்னேன் தெரியுமா, நீங்கள் எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணாலே நீங்கள் எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணாலே அந்த பர்டிகுலர் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இன்விசிபிளாக நம்மளுக்கு வந்துடும் உள்ள அப்படின்னு சொன்னால, அதுக்கு இதுதான் ரீசன். இப்போ அதனால தான் வந்து நான் ஜஸ்ட் பேரண்ட் கிளாஸை இங்கே எக்ஸ்டென்ஸ் பண்ணாலே போதும், எனக்கு M1-ம் வந்துடும், M2-வும் வந்துடும். இப்போ பாருங்க, சைல்டு கிளாஸில் நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு எக்ஸ்டெண்ட் திஸ் பேரண்ட் கிளாஸ். ஓகே. பண்ணிட்டேனா? இப்போ பாருங்க, மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணுறேன், சைல்டு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரம் ஹியர் ஐ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் M1 method, I can able to access M2 method from parent. ஸோ புரிஞ்சுதா? ரெண்டுத்தையும் நம்மளால ஆக்சஸ் புரிஞ்சுதா? M1 M2 சாரி, இது M1-னு மாற்றிடுறேன், இது M2-னு மாற்றிடுறேன். சேவ் சேவ் சேவ். ஓகே. இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்க.
ஸோ வி காட் அவுட்புட் ஆஃப் போத் மெத்தட்ஸ். புரியுதா? Yes. Okay, sir. ஓகே. ஓகே. ஸோ இப்போ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் புரிஞ்சுதா? அடுத்தது பாருங்க மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸோட லாஜிக்கை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரண்ட் இருப்பாங்க. ஓகே, 2 பேரண்ட் கிளாஸ் இருக்கும். இது ஒரு பேரண்ட்டு, இது ஒரு பேரண்ட்டு. இந்த 2 கிளாஸுமே வந்து நம்மளுக்கு சைல்டு கிளாஸில் இன்ஹெரிட் ஆகும். இந்த 2 கிளாஸுமே வந்து நம்மளுக்கு என்ன நடக்கும்? சைல்டு கிளாஸில் இன்ஹெரிட் ஆகும். நீங்கள் சொல்லுங்கள், ரியல் லைஃப் வச்சு சொல்லுங்கள், ஒரு சைல்டுக்கு 2 பேரண்ட் இருக்க முடியுமா? Yes. முடியாது தானே? ஸோ அதனால தான் என்ன நடக்கும் இங்கே அப்படின்னா, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் நாட் சப்போர்ட்டட் இன் ஜாவா. அதாவது ஜாவாவில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, விச் இஸ் தீஸ் மெத்தட்ஸ். டிஃபால்ட் மெத்தட்ஸ், பப்ளிக் மெத்தட்ஸ், ப்ரொடக்டட் மெத்தட்ஸ், ப்ரைவேட் மெத்தட்ஸ். ப்ரைவேட் மெத்தட்ஸ் வச்சு நம்மளால் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி. டிஃபால்ட்டு, ப்ரொடக்டடு, பப்ளிக், இந்த 3 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஓகே, பட் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, அப்போ நான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எடுக்கிறேனோ அப்போ இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இது நம்ம பார்க்க போகிறது கிடையாது. பிகாஸ் இது நான் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா நான் இன்டர்ஃபேஸ் எடுக்கணும் ஃபர்ஸ்ட். இன்டர்ஃபேஸை எடுத்தால் தான் என்னால் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை உங்களால் என்ன பண்ண முடியும், சொல்லித்தர முடியும். ஓகே, ஸோ அதனால் வந்து இன்னைக்கு இது அப்படியே ஸ்கிப் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது பாருங்க, ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா சிம்பிள். ஒரு பேரண்ட் இருப்பாங்க, இது சைல்டு 1, இது சைல்டு 2, இது சைல்டு 3, இது சைல்டு 4. ஒரு பேரண்ட்டுக்கு 4 சைல்டு இருக்காங்க. இது பாசிபிள் இல்லையா? Possible, sir. பாசிபிள். ஓகே, அப்போ பேரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை என்ன பண்ண முடியும்? C1 அப்படின்னா சைல்டு 1, சைல்டு 1 யூஸ் பண்ண முடியும், சைல்டு 2 யூஸ் பண்ண முடியும், சைல்டு 3 யூஸ் பண்ண முடியும், சைல்டு 4 யூஸ் பண்ண முடியும். ஓகே, பட் சைல்டு 1ஓட ப்ராப்பர்ட்டிஸை சைல்டு 2 யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் தேர் இஸ் நோ கனெக்ஷன் பிட்வீன் தீஸ் 2 சைல்ட்ஸ். இதுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. ஓகே, ஸோ புரியுதா? அதாவது பேரண்டோட ப்ராப்பர்ட்டிஸை அவங்களோட ஓன் சைல்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். there can be any number of childs for one parent. ஓகே, இப்போ பாருங்க, அந்த ancestor கிளாஸை ரிமூவ் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ இந்த சைல்டையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு 2 சைல்டு கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சைல்டு வந்து சைல்டு 1 நான் கொடுக்குறேன், அதோட கிளாஸ் நேமு. அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், சைல்டு 2. ஓகே, சைல்டு 1, சைல்டு 2. ஸோ சைல்டு 1 இங்கே போட்டோம், சைல்டு 2 இங்கே கொண்டு வந்துடும். ஓகே, இப்போ என்னோட பேரண்ட் கிளாஸில் M1 அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பேரண்ட் கிளாஸை சைல்டு 1லையும் கால் பண்ணியிருக்கேன், சைல்டு 2லையும் கால் பண்ணியிருக்கேன். அப்போது சைல்டு 1ம் நம்மளால் என்ன பண்ண முடியும், சைல்டு 1லையும் வந்து
பேரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சைல்டு டூலேயும் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், பேரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ண முடியும். ஓகே, புரியுதா? இப்போ நான் சைல்டு 1 ரன் பண்ணுறேன், எனக்கு பேரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி சைல்டு 2 கொடுக்குறேன், சைல்டு 2லையும் வந்து என்னால் என்ன பண்ண முடியுது, பேரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ண முடியுது. புரியுதா? இதுதான் வந்து ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த மாதிரி வந்து ஒரு பேரண்ட்டுக்கு எத்தனை சைல்டு கிளாஸஸ் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே, எஸ் சார். ஓகே சார். புரிஞ்சுதா? இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாமே சேம் பேக்கேஜ்குள்ளேயே நம்ம பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் பேக்கேஜாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், அதை மட்டும் பார்த்துருவோம். ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன், 2 கிளாஸும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஜாவா லாஜிக்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளே நான் ஒரு 2 கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் நான் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து சைல்டு 1. ஓகே, ஒரே ஒரே ஒரு சைல்டு வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த 3 இன்ஹெரிட்டன்ஸையும் டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஐம் கோயிங் டு எக்ஸ்டெண்ட் திஸ் பேரண்ட் கிளாஸ் இன்டு திஸ் சைல்டு கிளாஸ். நோட் பண்ணிக்கோங்க, இந்த பேரண்ட் கிளாஸ் வந்து இப்போ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் இருக்குது. இந்த சைல்டு கிளாஸ் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் இருக்குது. பேக்கேஜ் நேம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். பேரண்ட் கிளாஸ்ன்றது இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜில் இருக்குது. சைல்டு 1 அப்படின்றது வந்து ஜாவா லாஜிக்ஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ்குள்ளே இருக்குது. இப்போது இந்த மாதிரி சினாரியோவில் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, we need to import that particular parent class. நம்ம என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் பேரண்ட் கிளாஸை நம்ம என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ எரர் அடிக்குது, அதனால தான் இங்கே பாருங்கள், இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதா, இம்போர்ட் பேரண்ட் கிளாஸ் ஃப்ரம் இன்ஹெரிட்டன்ஸ், இது கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன நடக்கும், இந்த பேரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு இந்த சைல்டு கிளாஸில் இம்போர்ட் ஆகிருக்கும். ஸோ அது இம்போர்ட் ஆனதுனால we can easily call that particular method. ஏன் வரல எனக்கு, எனி ஐடியா? சார் இங்க இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் யூஸ் பண்ணாதுங்க இல்லையா? ஓகே, ஸோ நான் அப்பயே சொன்னேன், டிஃபால்ட் அப்படின்னா we can able to access only within the package. ஓகே, இப்போ நான் வந்து ப்ரொடெக்டட் கொடுக்குறேன், ப்ரொடெக்டட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், ப்ரொடெக்டட் அப்படின்னாலும் வித் திஸ் மெத்தட் கேன் பி ஆக்சஸ்ட் ஒன்லி வித்தின் த பேக்கேஜ் நான் சொன்னேன். ஆமாம் தானே? டிஃபால்ட்டுக்கும் ப்ரொடெக்டடுக்கும் நீங்கள் தான் கேட்டீங்க டவுட்டு, எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை நான் சொன்னேன். பட் இந்த இடத்துல நான் ப்ரொடெக்டட் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்துருக்கேன். பட் இந்த மெத்தடை நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் பேக்கேஜ்குள்ளே கால் பண்ணுறோம், அப்பயும் வந்து நம்மளுக்கு என்ன நடக்குது, இது வந்திருக்கு. ஓகே, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், டிஃபால்ட்டுக்கும் ப்ரொடெக்டடுக்கும் சேம் ஆக்சஸ் தான், ரெண்டுமே பேக்கேஜ் லெவலுக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், ப்ரொடெக்டட் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களால் டிஃப்ரெண்ட் பேக்கேஜ்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியும். வேர் எல்ஸ் டிஃபால்ட்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா சேம் பேக்கேஜ்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். புரியுதா? ஓகே சார். ஆ ஓகே சார். ஓகே, இப்போ நீங்கள் பப்ளிக்காக கொடுத்தீங்க அப்படின்னா there will be no restrictions. நீங்கள் என்டையர் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஜாவா செஷன் அப்படின்றது நம்மளோட ப்ராஜெக்ட்டு, அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் எந்த பேக்கேஜில் வேணாலும் அந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னா நீங்கள் பப்ளிக்காக கொடுக்குறப்போ. ஓகே, பட் ப்ரொடெக்டடாக கொடுக்குறீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இன்னொரு பேக்கேஜ்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியும். எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களால் வந்து இன்னொரு பேக்கேஜ்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே,
புரிஞ்சுதா? ஓகே சார். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, வித்தின் த சேம் பேக்கேஜ்குள்ளேயே வந்து நம்ம பார்த்த இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் கிரியேட் பண்ணி அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஓகே சார். ஸோ இப்போ வந்து நம்ம சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம் வித்தின் டிஃப்ரெண்ட் பேக்கேஜ். ஓகே. அதே மாதிரி வந்து இதுலேயே வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் ட்ரை பண்ணுங்க, ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே.